புற்றுநோய் என்றாலே ஒருவித பயம் அனைவருக்கும் ஏற்படுகிறது. தற்காலத்தில் இந்த புற்றுநோய் ஆண் பெண் இருவரையும் அதிக அளவில் பாதித்து வருகிறது. 1971ஆம் ஆண்டு புற்றுநோய்க்கு கீமோதெரபி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது அறுவை சிகிச்சை தான் பிரதானமாக இருந்தது. அடுத்து ரேடியேஷன், கீமோதெரபி இரண்டும் வந்தது. குறிப்பாக பெண்களுக்கு அதிக அளவில் மார்பக புற்றுநோய் வருகிறது. முன்பு 100 பேரில் 18 பேருக்கு இந்த மார்பக புற்றுநோய் வந்தது. 2020இல் 100 பெண்களுக்கு 50 பேருக்கு மார்பக புற்றுநோய் வந்தது. இதற்கு காரணம், முன்பெல்லாம் வேக வைத்த உணவை சாப்பிட்டு வந்தனர். தற்போது துரித உணவுகள், பரோட்டா என அதிகம் சாப்பிட்டு வருவதால் இந்த நோய் தாக்கம் அதிகம் ஏற்படுகிறது. மற்றொரு காரணம், முன்பெல்லாம் 4 அல்லது 5 குழந்தைகளுக்கு மேல் பெற்றார்கள். தற்போது 1 அல்லது 2 நிறுத்திக் கொள்கிறார்கள். தாய்ப்பால் ஒழுங்காக கொடுக்காததால் இதன் தாக்கம் அதிகமாக உள்ளது. தாய்ப்பால் அதிகம் கொடுக்கும் பொழுது பெண்களுக்கு இதன் தாக்கம் குறைவாக இருக்கும். மார்பக புற்றுநோய்க்கு ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோர்மோன் தான் அதிக முக்கியமாக இருக்கிறது. இதன் தூண்டுதல் காரணமாகத்தான் பெண்களுக்கு மார்பக வளர்ச்சி ஏற்படுகிறது. ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் அதிக அளவு சுரந்தால் புற்றுநோய் வர வாய்ப்பு உள்ளது. உடலில் உள்ள கொழுப்பு செல்களின் ஈஸ்ட்ரஜன் அதிக அளவு சுரக்கும். உடல் பருமன் அதிகம் இருந்தால் அதிகம் கொழுப்பு சேரும். இதன் மூலம் உடலில் ஈஸ்ட்ரஜன் அதிகம் சுரக்கிறது. மரபியல் காரணமாகவும் 10% வர வாய்ப்பு உள்ளது. 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எக்ஸ்ரே மேமோகிராம் பரிசோதனை செய்து கொள்வதன் அவசியம். எக்ஸ்ரே மேமோகிராம் என்ற சோதனை இதற்கு சிறப்பான தேர்வாக கருதப்படுகிறது. தற்போது புதிய முறையில் இதற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. எந்த மரபணு மூலம் புற்றுநோய் வந்தது என்பதை கண்டறிந்து அதனை அழிப்பதற்கு டார்கெட் தெரப்பி என்ற புதிய சிகிச்சை முறையை அளிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியாத லுக்மியா போன்ற புற்றுநோயையும் குணப்படுத்த முடியும். அடுத்து இம்யூனோதெரப்பி. புற்றுநோய் செல்கள் நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கும். புதிய சிகிச்சை மூலம் நோய் எதிர்ப்பு செல்களை தடுத்து புதிய செல்களை செயல்பட வைக்கும். நம்முடைய எதிர்ப்பு சக்தி பூஸ்ட் செய்யப்பட்டு தடை செய்யும். இந்த சிகிச்சை மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கப்பட்ட புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகிறது. புதிதாக வந்துள்ள இந்த இம்யூனோதெரப்பி பெண்களுக்கு ஒரு அரிய வரப்பிரசாதமாகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.